பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கிறேன். அவர் பேசி முடித்த பிறகு அவர் பேசுகிற போது குறுக்கீடு, அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருங்களா? உட்காருங்க, உட்காருங்க, நான் அனுபவித்தேன். தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்திடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடல் என தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பிச்சதை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அப்ப அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமா கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைலாம் பார்க்கக்கூடாது, இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு கரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில சொல்ல விரும்புறேன். காவிரி பிரச்சனையில சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனதுதான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேல அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் நம்மளோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பத்தி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே கட்டுறதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு.
இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.